Good morning, students. I am Raja, lecturer mechanical. Mechanical engineering subject கூடிய automobile subject. Last class வந்து அதோட first class பார்த்தோம். இப்போ வந்து second class பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பேசிக் காம்பனன்ட்ஸ்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இன்ஜின் காம்பனன்ட்ஸ் கூடிய செகண்ட் வீடியோ இது. உங்களுடைய நோட்ஸ்லாம் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கும். வாட் இஸ் ஆட்டோமொபைல் அது பார்த்தோம், ஞாபகம் இருக்கும். வாட் இஸ் இன்ஜின் இஸ் அ மிஷின் ஞாபகம் இருக்குல்ல. ஹீட் எனர்ஜியை வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ண தெரியும் உங்களுக்கு. டைப்ஸ் ஆஃப் இன்ஜின் பார்த்தோம், ஞாபகம் இருக்குல்ல, ஞாபகம் இருக்கும். சிலிண்டர் பிளாக் பார்த்தோம். சிலிண்டர் பிளாக் கூடிய சிலிண்டர் லைனர்லாம் உள்ளே இருக்கும், அதெல்லாம் பார்த்தோம். நம்ம சிலிண்டர் ஹெட்டு பார்த்தோம். சிலிண்டர் ஹெட் வந்து சிலிண்டர் பிளாக் மேலே இருக்கும், கேஸ்கட் மூலம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தோம். கிராங்க் கேஸுங்கிறது சிலிண்டர் பிளாக் கீழே இருக்கும் பார்த்தோம். அதில் ஆயிலெலாம் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் கிராங்க் ஷாப்லாம் ஸ்பேஸ் கொடுக்குன்னு சொன்னோம், அதெல்லாம் பார்த்தோம். சிலிண்டர் லைனர்னு பார்த்தோம். வெட் லைனர், ட்ரை லைனர்லாம் பார்த்தோம். வெட் லைனர்னால் வந்து வாட்டரோட கான்டாக்ட் இருக்கும், ட்ரை லைனர்லாம் வாட்டரோட கான்டாக்ட் இருக்காதுன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில், இப்போ இந்த கிளாஸில் வந்து கேஸ்கட்டுங்கிறது நம்ம எங்கே பார்த்தோம்? சிலிண்டர் பிளாக்கையும் சிலிண்டர் கிளட்டையும் கனெக்ட் பண்ணும்போது அங்கே வந்து ஏர் லீக்கேஜஸ், கேஸ் லீக்கேஜஸ், எக்ஸாஸ்ட் கேஸ் லீக்கேஜஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்காக வந்து ஹீட் லாஸஸ்லாம் இருக்காமல் இருக்கிறதுக்காக அந்த கேஸ்கட்டுங்கிற ஒரு மெட்டீரியலை வச்சு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ரெண்டையும் வாஷர் மாதிரி. அது வந்து யூஸ் டு ஜாயிண்ட் டு சர்ஃபேசஸ் வித்தவுட் எனி லீக்கேஜஸ். இட் இஸ் மெயின்லி யூஸ்டு பிட்வீன் சிலிண்டர் ஹெட் அண்டு சிலிண்டர் பிளாக். சிலிண்டர் ஹெட்டுக்கும் சிலிண்டர் பிளாக்குக்கும் இடையில தான் மெயின்லி யூஸ் பண்ணுவாங்க மெயினாக. அது மாதிரி இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் பி வித் ஸ்டாண்ட் ஹை டெம்பரேச்சர். இது வந்து ஹை டெம்பரேச்சராக வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா வந்து அங்கே தான் கம்பஷன் ப்ராசஸ்லாம் நடக்குது. அப்போ வந்து ஹை டெம்பரேச்சர் இருக்கும். ஹை டெம்பரேச்சரை வந்து அது தாங்கக்கூடியதாக இருக்கணும். அது மாதிரி இட் ஷுட் நாட் பி டேமேஜ்டு பை கூலிங் வாட்டர். ஏன்னா வந்து சுற்றி வந்து வாட்டர் பேசேஜஸ் இருக்குது. அப்போ வந்து என்னது, வாட்டர்லாம் உள்ளே மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்போ வந்து கூலிங் ஆகும். கூலிங் ஆகும்போது இது வந்து எந்த வித கிராக்கோ எந்த வித அது வந்து ஊறிடக்கூடாது, சரிங்களா? அந்த வாட்டரை வந்து உறிஞ்சிடக்கூடாது, டேமேஜஸ் ஆகக்கூடாது. அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. அது மாதிரி இது வந்து எதில் மேட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மேட் பை ஆஸ்பெட்டாஸ், கார்க்கு, திங் ஷீட்ஸு. ஆஸ்பெட்டாஸ் ஷீட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், கார்க்கு தெரியும். இந்த மாதிரி திங் ஷீட்ஸில் வந்து இதை மேட் பண்ணுவாங்க, சரிங்களா? கேஸ்கட்ஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு. அது வந்து இதுக்கு யூஸ் ஆகுது. யூஸ் டு ஜாயின் த டூ சர்ஃபேசஸ் வித்தவுட் எனி லீக்கேஜஸ். நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சம்ப். ஆயில் சம்புலாம் இல்லை ஆயில் பேன் சொல்லலாம். இது வந்து எங்கே இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிராங்க் கேஸ்ன்னு சொன்னால கீழே, இந்த கிராங்க் கேஸில் தான் இது இருக்கும். இது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து ஆயிலை ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க, லூப்ரிகேட்டிங் ஆயில். எதுக்குன்னா லூப்ரிகேட்டிங் பர்பஸுக்கு, சரிங்களா? உள்ள பிஸ்டன்லாம் மூவ் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த பார்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரிக்ஷன் இல்லாமல் மூவ் ஆகுறதுக்கு லூப்ரிகேஷன் பர்பஸ்க்கு வந்து இது வந்து ஆயில் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மாதிரி இந்த ஆயிலை வந்து இப்போ வந்து நமக்கு ரீஃபில் பண்ணணும், சர்வீஸ் பண்ணும்போது டஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் பிளக்னு ஒன்று இருக்கும். அது மூலமாக வந்து ஆயிலெலாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம், க்ளீன் பண்ணிடலாம், சரிங்களா? ஆயில் பெயின் யூஸ்டு ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் லூப்ரிகேட்டிங் ஆயில், சரிங்களா? அதுமாதிரி இது வந்து அலுமினியம் ஆர் பெஸ்ட் ஸ்டீல் மெட்டீரியலில் வந்து ஆயில் பேனை வந்து மேட் பண்ணியிருப்பாங்க. அதான் சொன்னேன்ல, ட்ரெயின் பிளக்னு ஒன்று இருக்கும். அந்த ட்ரெயின் பிளக் வந்து ட்ரெயின் பிளக் இஸ் ப்ரொவைடட் டு ட்ரெயின் அவுட் த டர்ட்டி ஆயில் அட் த டைம் ஆஃப் ஆயில் சர்வீஸ். ஆயில் சர்வீஸ் அப்போ வந்து டர்ட்டி ஆயிலெலாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இது வந்து ட்ரெயின் பிளக்னு யூஸ் ஆகணும். வீட்டில் மோட்டர்லாம் ஆயில் மாற்றோம்ல, அது மாதிரி வந்து ட்ரெயின் பிளக்னு இருக்கும். அது வந்து டர்ட்டி ஆயிலெலாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பிஸ்டனோட வந்து இதை பார்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, நார்மல் கிளச்சர் மாதிரி. இதான் பிஸ்டன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? பிஸ்டனு அதுக்கு கனெக்டிங் ராடு கீழே இருக்கும். இது வந்து பிஸ்டன் பின் வந்து உள்ள இந்த கனெக்டிங் ராடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, சரிங்களா? அது பிஸ்டன் பாக்ஸ் சொல்லுவாங்க இங்கே, சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் பிஸ்டன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, அதாவது பிஸ்டன் இஸ் யூஸ்டு டு கிரியேட் த எனர்ஜி பை மூவிங் அப் அண்ட் டவுன் இந்த இன்ஜின், சரிங்களா? பிஸ்டன் எதுக்கு யூஸ் ஆகுது? எனர்ஜியை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. பை மூவிங், மேலே இன்ஜின் மூவ் ஆகும்போது இன்ஜினில் வந்து எனர்ஜியை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. பிஸ்டன் வந்து மோஸ்ட்லி எதில் மேட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயன். ஆனால் வந்து
நமக்கு வந்து ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டியாக இருக்கணும், ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டியாக இருக்கணும், அது மாதிரி லைட் வெயிட்டாக இருக்கணும். ஃபார் ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி அண்டு ஆல்சோ ஃபார் லைட் வெயிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அலுமினியம் அலாயை யூஸ் பண்ணி அந்த பிஸ்டனை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதுக்காக ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டியாக இருக்கணும், ஹீட் எனர்ஜியை வந்து கண்டக்ட் பண்ணுறதா இருக்கணும், ஹீட் எனர்ஜியை கண்டக்ட் பண்ணுறதா இருக்கணும், அது மாதிரி லைட் வெயிட்டாக இருக்கணுங்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க, பிஸ்டனை வந்து அலுமினியம் அலாயில் மேக் பண்ணுறாங்க. இதுதான் பிஸ்டனு. பிஸ்டனில் வந்து நிறைய டைப்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா, இதுதான் பிஸ்டனோட ஒரு நிறைய இமேஜஸ் இருக்குது. நிறையா அந்த அந்த டாப் சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு என்ன பண்ணலாம், நிறையா அதை வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். பிஸ்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதாங்க பிஸ்டனோட டெர்மினாலஜி. பிஸ்டன் வந்து என்ன இருக்கும், ஹெட் இருக்கும். சரிங்களா, பிஸ்டனுக்கு வந்து ஹெட் இருக்கும், அதை வந்து க்ரௌன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி ரிங் க்ரூவ்ஸ் இருக்கும், கம்ப்ரஷன் ரிங், ஆயில் ரிங்ஸ்லாம் வந்து உள்ளே வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு ரிங் க்ரூவ்ஸ் இருக்கும். ரிங் லேண்ட்ஸ் உள்ளே இருக்கிறது வந்து ரிங் லேண்டு. சரி, அந்த ரிங் வந்து லேண்ட் ஆகிறதுக்கு வரையும் ரிங் லேண்டு. ஆயில் ரிட்டர்ன் ஹோல்ஸ் இருக்கும், உள்ளே வரக்கூடிய ஆயில் வந்து வெளியே வர்றதுக்கு ஆயில் ரிட்டர்ன் ஹோல்ஸ் இருக்கும். இந்த சர்ஃபேஸ் பேர் வந்து ஸ்கர்ட்டு. சரிங்களா, அது மாதிரி பின் ஹோல் இருக்கும், பின் ஹோலு. சரிங்களா, பிஸ்டன் பாஸ் சொல்லுவாங்க, இந்த பிஸ்டன் பாஸ்னு. இந்த மாதிரி வந்து பார்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும், இது டைப்ஸ் நிறையா இருக்குது. அப்புறம் வந்து பிஸ்டனை வந்து எப்படி அசம்பிள் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பிஸ்டனோட அசம்பிளி. என்ன இருக்கும், மேலே பிஸ்டன் இருக்கும், இது ஃப்ளாட் பிஸ்டன் வந்து மேலே இருக்கும். சரிங்களா, அதுக்கடுத்து என்ன இருக்கும், கனெக்டிங் ராடு. சரிங்களா, கனெக்டிங் ராடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பிஸ்டன் பின்னை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, கனெக்ட் பண்ணுவாங்க உள்ள. இது ஒரு பிஸ்டன் வந்து எப்படி இருக்கும், அலுமினியத்தில் மேட் பண்ணியிருப்பாங்க, கேஸ்ட் ஸ்டீல் இல்லை கேஸ்ட் அயர்ன் சொன்னேன். ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து அலுமினியம் அலாயில் மேட் பண்ணுவாங்க. அது பெஸ்ட் பின், அதாவது பிஸ்டன் பின் சொல்லலாம். அது மிஷின் ஸ்டீலில் இருக்கும். சரிங்களா, அதுக்கடுத்து கனெக்டிங் ராட் பார்த்தீங்கன்னா இதுதான் கனெக்டிங் ராடு. ஒரு பிக் எண்ட் இருக்கும், ஒரு ஸ்மால் எண்ட் இருக்கும். சரிங்களா, ஹை செக்ஷனில் இருக்கும். ஃபோர்ஜ்டு ஸ்டீல் இல்லைன்னா கேஸ்ட் அயர்னில் மேட் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் உள்ளே வச்சு இந்த ஸ்மால் எண்டை வந்து இதில் வந்து மாட்டி என்ன பண்ணுவாங்க, உள்ள பிஸ்டன் பின்னை மாட்டுக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து பிஸ்டன் மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஷுட் பி வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும். வெயிட்லெஸ்ஸாக இருந்தால் தான் மேலே கீழே போகும்போது எனர்ஜி வந்து லாஸ் ஆகாது. சரிங்களா, பிஸ்டன் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும். அது மாதிரி ஷுட் பி வித்ஸ்டாண்ட் ஹை ப்ரெஷர் இருக்கணும். ஏன்னா கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஹை ப்ரெஷர் வந்து இருக்கும். அப்போ ஹை ப்ரெஷரை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த பிஸ்டன் மெட்டீரியல் வந்து கரெக்டாக இருக்கணும். சரிங்களா, அது வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அது மாதிரி ஷுட் பி குட் ஹீட் டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கணும். ஹீட்டை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா வந்து உள்ளே வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாக உருவாகிட்டு இருக்கும். அப்போ வந்து லைனருக்கு வந்து வெளியே வந்து வாட்டர் பேசேஜ் இருக்குங்களா, அப்போ வந்து லைனர் மேலே வந்து இந்த ஹீட்டை வந்து அதை வந்து கொடுத்து அதில் வந்து வரக்கூடிய கூலிங்கை வந்து என்ன பண்ணணும், வாங்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஷுட் பி குட் ஹீட் டிரான்ஸ்ஃபார்மர் ஆகணும். அது மாதிரி மேலே எங்கேயும் போகும்போது வந்து இட்ஸ் நாய்ஸ்லெஸ்ஸாக இருக்கணும். நாய்ஸ்னானது கீச்சின்னு சவுண்டு வரும், டம்முன்னு சவுண்ட் வரக்கூடாது, நாய்ஸ்லெஸ்ஸாக இருக்கணும். இட் ஷுட் நாட் ஃபிக்ஸ் வித் த சிலிண்டர் இன் ஹை டெம்பரேச்சர். அதாவது ஹை டெம்பரேச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடக்கூடாது. எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த சிலிண்டரோட வந்து ஜாம் ஆகி நின்றுச்சுன்னா வந்து இன்ஜின் ஜாம் ஆகிடும். சரிங்களா, ஒட்டி நின்றுக்கூடாது. அது மாதிரி இட் ஷுட் பி வித் ஹை டெம்பரேச்சர்லாம் என்ன பண்ணக்கூடாது, இது எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது, சுருங்கக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும் அதில். இட் ஷுட் பி வித் ஹை டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பேன்ஷன் கண்ட்ரோல் இன் பிஸ்டன். உள்ள வந்து கம்பஷன் ப்ராசஸ் நடக்கும்போது எக்ஸ்பேன்ஷன் ஆகும், விரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து பிஸ்டன் வந்து விரிய வாய்ப்பு இருக்குது, எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அப்போ வந்து என்ன ஆகும், இன்ஜின் வந்து சீஸ் ஆயிரும். there is a danger of seize at operating temperatures due to expansion of piston. பிஸ்டன் வந்து சிலிண்டரோட சேர்ந்துருச்சுன்னா இன்ஜின் வந்து சீஸ் ஆகிரும். சரிங்களா, சீஸ் ஆகிடுச்சுன்னா வந்து இன்ஜின் வந்து சர்வீஸ் தான் ரன் ஆகாது. ஸோ கோல்டு கிளியரன்ஸ் இட்ஸ் கெப்ட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். சரிங்களா, டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து அதை வந்து நம்ம கூல் பண்ணுறதுக்கு வந்து பண்ணுறோம். வந்து ப்ரொவைடிங் த ஸ்லாட் கொடுக்குறோம். அதாவது வெர்டிகலாக ஸ்லாட் கொடுக்குறோம், ஹரிசாண்டலாக ஸ்லாட் கொடுக்குறோம், டீ ஸ்லாட் கொடுக்குறோம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் டீ ஸ்லாட். சரிங்களா, இப்போ வந்து நீங்கள் வெர்டிகலாக ஸ்லாட் கொடுக்கும்போது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பை ப்ரொவைடிங் த ஹரிசாண்டலாக ஸ்லாட் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்லாட்டை வந்து எங்கே கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, பிலோ த ஆயில் கண்ட்ரோல். ஆயில் வந்து வெளியே வழிஞ்சு வரும்னு சொன்னேன்ல,
அந்த ஆயில் வந்து இதில் வளைஞ்சி வரும் சரிங்களா. அந்த ஆயில் வெளியே வர ஆயில் கண்ட்ரோல் ரிங்குக்கு கீழே வந்து கொடுக்குறாங்க சரிங்களா, ஹரிசாண்டல் ஸ்லாட். அப்போ வந்து நாங்கள் the piston does not become very hot and does not expand so much சரிங்களா. அது வந்து ஹாட் ஆகாது, அது மாதிரி எக்ஸ்பேண்டும் அதிகமாகாது. அப்புறம் பை ப்ரொவைடிங் த வெர்டிக்கல் ஸ்லாட் கொடுக்கும்போது என்ன ஆகுது, வெர்டிக்கல் ஸ்லாட் என்ன கொடுத்துருக்காங்க, அதுவும் ஆயில் கண்ட்ரோல் லிங்க் கீழே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா டயமீட்டரா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது. It is used to control the expansion of the piston diameter during the high amount of heat. High amount of heatல என்ன ஆகாது, டயமீட்டர்ல அது விட்டத்துல வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது. அதுக்கடுத்து பை ப்ரொவைடிங் டேப்பர் பிஸ்டன், அப்புறம் வயர் ஒன்று பிஸ்டன். இப்போ டேப்பர் பிஸ்டன்னா இதாங்க, இதான் டேப்பர் பிஸ்டன், டேப்பராக கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இப்போ வந்து ஹீட் ஆகும்போது என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும், ரெண்டு சைடும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா அது ஈக்குவல் ஆகிக்கும். ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா வந்து என்ன ஆகும், உள்ள வந்து சிலிண்டர் லைனோட வந்து ஜாம் ஆகாது சரிங்களா. அதான் கொடுத்துருக்காங்க. The side of the piston is machined as taper. During the running of the engine, heat will be more. One of heat ரொம்ப இருக்கும்போது, so that small diameter of the top side of the piston is increasing like as bottom side. அப்போ நம்ம ஹீட் அதிகமாகும் போது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஸ்மால் டயமீட்டர் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து கீழே உள்ள டயமீட்டர் மாதிரியே வந்து நம்ம விரிவடைஞ்சு ஈக்குவல் ஆகிடும் சரிங்களா. அப்புறம் வயர் வூண்டு பிஸ்டன்னா ஒன்றும் கிடையாது, ஒரு பாண்டு வயர் ஸ்டீல் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல வந்து கட்டி வச்சுருவாங்க. பாண்டு வயர் ஸ்டீலை வந்து நல்லா டைட்டாக கட்டி வச்சுருவாங்க சரிங்களா. நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம வயரை வந்து நம்ம வயர் அந்த பாண்டு ஸ்டீலை வந்து அந்த பிஸ்டனை சுற்றி நம்ம கட்டி வைக்க டைப் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்டன் வந்து டயமீட்டராக எக்ஸ்பேண்ட் ஆகிறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். டயமீட்டராக எக்ஸ்பேண்ட் ஆகிறத அவாய்ட் பண்ணலாம் சரிங்களா. இதான் டேப்பர் பிஸ்டன், வயர் ஒன்று பிஸ்டன். அப்புறம் வந்து பிஸ்டன் பின் இல்லை வெஸ்ட் பின் கூட சொல்லலாம் சரிங்களா. வெஸ்ட் பின் சொல்லலாம். இது வந்து எப்படி இருக்கும், ஹாலோவாக இருக்கும் சரிங்களா. பாலிஸ்டு ஸ்டீலாக இருக்கும், பாலிஸ்டு ஸ்டீலாக இருக்கும். அது மாதிரி அட்டாச்சு வெரைட்டி வேஸ்ட்ல வந்து அதை அட்டாச் பண்ணுவாங்க உள்ள பிஸ்டனுக்குள்ள. அது எப்படின்னு பார்ப்போம். பின் பண்ணியிருப்பாங்க உள்ள, பின் டு த பிஸ்டன் உள்ள. அப்புறம் இல்லை கிளாம்ப் டு த ராட் ஸ்மால் எண்ட் சரிங்களா. அப்புறம் ப்ரெஸ் பிட்ல மூலமாக உள்ள ஃபிட் பண்ணியிருப்பாங்க சிலரில். அப்புறம் பிஸ்டன் பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதுக்கு யூஸ் ஆகுது, பிஸ்டன் பின் இஸ் யூஸ்டு டு கனெக்ட் த பிஸ்டன் அண்டு கனெக்டிங் ராட். பிஸ்டன் பின் எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா பிஸ்டனையும் கனெக்டிங் ராடையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது சரிங்களா. இது வந்து எதில் மேட் பண்ணியிருப்பாங்க, டியூப்லார் ஃபார்மில் மேக்ஸிமம் என்ன பண்ணிருப்பாங்க, டியூப்லார் ஃபார்மில் மேட் பண்ணியிருப்பாங்க. சொன்ன பார்த்தோம்ல, பாலிஸ்டர் ஸ்டீலாக இருந்துச்சு, டியூப்லார் ஃபார்மில் இருந்துச்சு சரிங்களா. அது மாதிரி லைட் வெயிட்டாக இருக்கும். இது வந்து லோ கார்பன் கேஸ் ஹார்டன் ஸ்டீலில் மேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மெட்டீரியலில் லோ கார்பன் கேஸ் ஹார்டன் ஸ்டீலில் மேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் பிஸ்டன் பின்ல வந்து டைப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. இது வந்து 2 மார்க் 3 மார்க்ல 5 மார்க்லாம் கேட்கலாம் சரிங்களா, பார்த்துக்கோங்க. ஸ்க்ரூ டைப்னு சொல்லலாம், அது ஸ்டேஷ்னரி டைப், அது அப்படியே இருக்கும், எந்த வித மாற்றமும் இருக்காது. அப்புறம் செமி ஃப்ளோட்டிங், அப்புறம் ஃபுல் ஃப்ளோட்டிங். ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப் மாதிரி தான் பிஸ்டனுக்குள்ளே வந்து கனெக்டிங் ராடை வச்சுட்டு உள்ளே வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து எந்த வித ஃப்ளோட்டிங் இருக்காது, பிஸ்டன் பின் அப்படியே தான் இருக்கும். கனெக்டிங் ராடு மட்டும்தான் உள்ளே மூவ் ஆகிட்டு இருக்கும் சரிங்களா, ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகும். பிஸ்டன் பின் bolted with piston bars by screw சரிங்களா. ஸோ தேர் இஸ் நோ மூவ்மெண்ட் இன் பிஸ்டன் பின் எந்த மூவ்மெண்ட் இருக்காது. கனெக்டிங் ராடு வந்து ஃப்ரீயாக உள்ள ரொட்டேட் ஆகும். அப்புறம் செமி ஃப்ளோட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னது, உள்ள வந்து பிஸ்டன் பின் ஃபிட்டட் வித் கனெக்டிங் ராடு. பிஸ்டன் பின் மூவ்மெண்ட் இஸ் அரெஸ்டட். பிஸ்டன் பின்னோட மூவ்மெண்ட் வந்து ஃபுல்லாக அரெஸ்ட் ஆயிரும். பிஸ்டன் பின் இஸ் ஃப்ரீ டு ரொட்டேட் ஆன் பிஸ்டன் பாஸ் சரிங்களா. பிஸ்டன் பாஸில் ரொட்டேட் ஆகும் சரிங்களா. அதில் வந்து ஸ்க்ரூ பண்ணியிருந்தாங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன் பின் மூவ்மெண்ட் வந்து அரெஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து இது பிஸ்டன் பாஸ் வந்து ரொட்டேட் ஆகும், அதில் பிஸ்டன் பாஸில் வந்து ரொட்டேட் ஆகும். பிஸ்டன் பின் வந்து மூவ்மெண்ட் வந்து அரெஸ்ட் ஆகிடுச்சு. உள்ளே வந்து பிஸ்டன் பாஸ் இருக்குல்ல, அந்த பிஸ்டன் பாஸில் வந்து பிஸ்டன் பின் வந்து ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளோட்டிங் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உள்ள பிஸ்டன் பின்னை உள்ளே வச்சுட்டாங்க, கனெக்ட் பண்ணியாச்சு. 2 சர்க்கிளிப் மாதிரி இருக்கும், 2 சர்க்கிளிப்பை மட்டும் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த சைடும் வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து உள்ள பிஸ்டன் பின் வந்து ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் சரிங்களா. கனெக்டிங் ராடும் வந்து ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகும். அப்புறம் நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து பிஸ்டன் ரிங் சொன்னேன்ல, அங்கே வந்து பிஸ்டனில் வந்து அந்த குரூவ் இருக்கும், அந்த குரூவில் வந்து பிஸ்டன் ரிங்கை மாற்றுற மாதிரி இருக்கும். 2 ரிங் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஷன் ரிங்கு, ஆயில் ரிங்கு சரிங்களா. அது வந்து கம்ப்ரஷன் ரிங்கு,
இது வந்து கம்ப்ரஷன் ரிங், இது வந்து ஆயில் ரிங், இது வந்து ஆயில் ஹோல்ஸ்லாம் இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ரஷன் ரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்ட்ஸ் அஸ் ஷீல்ட் மாதிரி, அதாவது பிஸ்டனை சுற்றி ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும். சரிங்களா? சுற்றி கவர் பண்ணிடும். பிஸ்டனுக்கும் சிலிண்டர் லைனுக்கும் கான்டாக்ட் இருக்காது. கம்ப்ரஷன் ரிங்குக்கும் தான் சிலிண்டர் லைனுக்கும் தான் கான்டாக்ட் இருக்கும். சரிங்களா? இட் கண்டக்ட்ஸ் த ஹீட் ஃப்ரம் பிஸ்டன் டு சிலிண்டர். இதுதான் என்ன பண்ணும், ஹீட்டை வந்து சிலிண்டருக்கு வந்து கண்டக்ட் பண்ணும். அப்புறம் ஆயில் ரிங் பார்த்தீங்கன்னா இதுதான் என்ன பண்ணும், அந்த மேலே கீழே வந்து சம்பிள் ஆயில் இருக்குங்களா, அப்போ வந்து கனெக்டர் மேலே இங்கேயும் போகும்போது பிஸ்டன் மேலே போகும்போது இப்போ எக்ஸஸ் ஆயில் வந்து மேலே வளைஞ்சு வரும். அப்போ அந்த எக்ஸஸ் ஆயிலை வந்து சிலிண்டர் வாலில் வந்து வலிச்சு எடுத்து கீழே தட்டி விடும். சரிங்களா? அதான் ஆயில் ரிங்கோட பர்பஸ். சரிங்களா? முக்கியமானது கம்ப்ரஷனும் கேட்பாங்க, ஆயில் ரிங்கோட ஃபங்க்ஷனும் கேட்கலாம். இது வந்து டைப்ஸ் வந்து ரெண்டுலேயுமே கேட்பாங்க 2 மார்க்கில். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன், லிஸ்ட் த பர்பஸ் ஆஃப் ஆயில் பென்னா ஆயில் சம்பளம் பார்த்தோம்ல, அதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது. இட்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஸ்டோர் த லூப்ரிகேட்டிங் ஆயில். இட்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஸ்டோர் த லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அது மாதிரி இதெல்லாம் மேட் பண்ணியிருப்பாங்க, ப்ரெஸ்ட் ஸ்டீலில் மேட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸ்டீலில் மேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம லிஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸ்கட்டோட டைப்ஸ். கேஸ்கட்னா என்னது, சிலிண்டர் பிளாக்கையும் சிலிண்டர் கட்டையும் வந்து ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். காப்பரில் இருக்குது. சரிங்களா? காப்பர் ஆஸ்பெண்டாஸ் கேஸ்கட் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ்கட் இருக்குது, ஸ்டீல் ஆஸ்பெண்டாஸ் கேஸ்கட் இருக்குது. ஒன் ஃபங்க்ஷன் ஆஃப் பிஸ்டன் ரிங். ஒன் ஃபங்க்ஷன் ஆஃப் பிஸ்டன் ரிங் இது யூஸ் டு மெயின்டைன் த ப்ரெஷர் டைட் சீல் பிட்வீன் மூவிங் பிஸ்டன் அண்ட் சிலிண்டர் வாலுக்கும் பிஸ்டனுக்கு இடையில வந்து என்ன பண்ணுவோம், ப்ரெஷர் டைட்டாக ரெண்டும் அட்டாச் பண்ணிட்டு இருக்கோம், சீல் பண்ணி. சரிங்களா? இப்போ அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் பேசிக் காம்பனன்ட்ஸ், அதாவது கனெக்டிங் ராடு, கிராங்க் ஷாஃப்ட்டு, கேம் ஷாஃப்ட்டு, பிஸ்டன் ரிங்ஸ் பார்த்தாச்சு, பிஸ்டன் ரிங்ஸ் பார்த்தாச்சு, டைமிங் கியர்ஸ். சரிங்களா? வால்வ்ஸ், டைமிங் கியர்ஸ், வால்வ்ஸ். தேங்க்யூ. அப்புறம் வந்து ஏற்கனவே பார்த்ததெல்லாம் வந்து நோட்டில் எழுதி பாருங்கள். அடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த டயக்ராம்லாம் வந்து திரும்ப வரைஞ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? தேங்க்யூ.